إن الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருவிழியால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய சுபாவம் கொடுக்கிற இறைநம்பிக்கை இருக்கிற ஈமானை அதிகப்படுத்துவதற்குண்டான ஒரு நல்வாழ்க்கை நாம் கடந்த 8 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் உமர் பின் கத்தாப் அவர்களுடைய ஒரு தியாக வரலாறை முழுமையாக நாம் அறிந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வரலாறு நபித்தோழர்களிலேயே, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் குலப்பாக்களிலேயே மிகவும் கொடூரமான முறையில் சோதிக்கப்பட்டு பல்வேறு சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு அநியாயமான முறையில் ஒரு அக்கிரமமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஷஹீத் உஸ்மான் பின் அஃபான் இவருடைய வரலாறு சாதாரணமான வரலாறு அல்ல. உமரை போன்று அதிகமாக இவர் பேச மாட்டார். அதிலிருந்து கூட பேச தெரியாதவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் மொத்தமாகவே இவர் பேசி இருக்கிற சம்பவங்கள் எத்தனை எண்ணி சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில் ஏறும்போது உஹது மலை அதிர்ந்த ஹதீஸை நான் ஆரம்பத்திலேயே அப்போது அந்த உஹது மலையில் நின்று கொண்டிருந்தது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் தான் இருந்தார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஸ்புக் யா முஹம்மத் வமா அலைக இல்லா நபிய்யுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதான். உடனே அமைதிப்படு, உன் மீது இருப்பதெல்லாம் ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீத்கள். அதில் ஒரு ஷஹீதுடைய வரலாறை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இன்னொரு ஷஹீதுடைய வரலாறை தான் இப்போது பார்க்கிறோம். இந்த 2 ஷஹீதுகளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. உமர் பின் கத்தாப் அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் இருவருமே அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுவார்கள் என்கிற முன்னறிவிப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்த போதிலும் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஷஹீதாகுவார் என்று சொன்னார். ஆனால் உஸ்மான் அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார். இந்த முதல் முன்னறிவிப்பை பொறுத்தவரை உமருக்காக இருந்தாலும் சரி, உஸ்மானுக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகின்ற ஷஹாதத் என்கிற பெரிய அந்தஸ்தை அவர்கள் பெறப்போகிறார்கள் என்கிற முன்னறிவிப்பு. ஆனால் இந்த இரண்டாவது செய்தி இருக்கிறது, அதை கொஞ்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாகவே ஆழமாகவே தெரியப்படுகிறார். ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திற்குள் அமர்ந்து கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்தில் அமர்வதை அதிகமாக விரும்புவார். காற்றோட்டமான பகுதியில் யாரும் இல்லாத நேரத்தில் அவர்கள் தனிமையை கொண்டு நேரத்தால் எடுத்துக்கொண்டு தோட்டங்களில் குறிப்பாக மரம் கொடிகளில் சூழ்ந்திருக்கிற இடத்தில்
தான் அமர்வது பெருமானார் அப்படி அவர்கள் அமர்ந்திருக்கும் போது யார் அவர்களை பார்க்க வந்தாலும் அனுமதி ஏற்பட்டுத்தான் வர வேண்டும் என்கிற மரபையும் உருவாக்கி கொண்டிருந்தார். அப்படி ஒரு முறை பெருமானார் செல்லம் தோட்டத்தின் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் இன்றைக்கு ஒரு சேவை செய்யலாம் என்ற நிச்சயத்தோடு வெளியே வந்தேன். நபிகள் நாயகம் தோட்டத்திற்கு நுழைவதை பார்த்தபோது ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர் அனுமதி கேட்டார். யார் சொல்லலாம், இன்றைக்கு நான் உங்களுக்காக தோட்டத்திற்கு வெளியே காட்டுகிறேன், யாராவது உங்களை சந்திப்பதற்கு வந்தால் உங்களிடத்தில் நான் அனுமதி கேட்டு சொல்லக்கூடிய அந்த பணியை எனக்கு தாருங்கள் என்று அனுமதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தோட்டத்திற்கு வெளியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற ஒரு செக்யூரிட்டியை கொடுத்தார்கள். அப்போது அந்த தோட்டத்திற்கு வெளியே கதவை போட்டு கொண்டிருக்கிறது. அந்த கதவை கதவு கட்டப்படுகிற செய்தி கேட்கிறது. அப்போது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், வெளியிலிருந்து குரல் வருகிறது, நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறேன், நான் ரசூலுல்லாஹ்வை கேட்டுக்கொண்டு வருகிறேன். யாரும் சொல்லலாம், வெளியே அபூபக்கர் நின்று கொண்டிருக்கிறார், நான் வருவதற்கு அனுமதிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுங்கள், அதே நேரத்தில் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்கிற நற்செய்தி. நேரம் போறார், அபூபக்கர் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தார், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிற நற்செய்தி சொல்லிவிட்டார். சிறிது நேரம் கிடைக்கிறது, மீண்டும் கதவு கட்டப்படுகிறது. யார் கதவை கட்டுவது? உமர் இப்னு கத்தாப் என்று கூறப்படுகிறது. கொஞ்ச நேரம் காத்திருக்கேன், நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டு வருகிறேன். அதே மாதிரி கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், வெளியே உமர் காத்திருக்கிறார், கதவை கட்டுகிறார், அனுமதி அவருக்கும் அதே மாதிரி அவருக்கும் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுங்கள், சொர்க்க கூடி இருக்கிற நற்செய்தி. அதே மாதிரி சொல்றார், சந்தோஷம். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் கதவு கட்டப்படுகிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி மீண்டும் கேட்கிறார், யாரு? அங்கே குரல் வருகிறது, உஸ்மான் இப்னு அஃபான். இவரும் நேராக உள்ளே போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் வரும்போது எப்படி வந்த செய்தியை சொல்லி அனுமதி வாங்கி கொடுத்து உள்ளே அனுப்பி வைத்தாரோ அதே போல் இவருக்கும் கேட்கும்போது அந்த இருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சேர்த்து இன்னொரு பதிலை மிக நாயகம் ரெண்டு பேருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுங்கள், அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள். ஆனால் உஸ்மானுக்கு அனுமதி கேட்கப்படும் போது நபிகள் நாயகம் சொன்னபடி அவருக்கு அனுமதி கொடுங்கள், அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிற நற்செய்தியை சொல்லுங்கள். ஒரு நீண்ட சோதனை பலாய் முசீபத் என்று சொல்லுவோம். நம்ம பெண்களெல்லாம் பெரிய பலாவா இருக்கிறவங்க யாரு பிள்ளைகள் வீட்டில் ஏதாவது வேலை கேட்டா சமயத்தில் கொடுக்கக்கூட பெரிய பலாவா இருக்கிறவங்களோட அந்த பலா என்ற வார்த்தை பல்வா என்ற வார்த்தை பலாக இருக்கும் பெரிய சோதனை. உஸ்மானுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள், ஆனா ரெண்டு பேருக்கு கிடைக்குமா இல்லை, அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பல்வா ஒரு மிகப்பெரிய பலாவை அவர் சந்தித்ததற்கு இந்த செய்தியை அபூ மூஸா அல்-அஷ்அரி உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களிடம் சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? சகோதரர்களே சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ். எப்படி ஆரம்பித்திருப்பார் அவருடைய? அவர் ஒரு அமைதியானவர், அதிர்ந்து பேசாதவர், மிகவும் அடக்கமானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலும் சரி, யாரிடத்திலும் பேசும்போதும் சரி, அவரை போன்று ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி யாரும் பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மென்மையான குணம் கொண்டவர். ஆனால் அப்படிப்பட்ட மென்மையான குணம் கொண்டவருக்கு ஒரு வன்மையான மரணம் வருகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த நற்செய்தியை சொல்லிவிட்டார். உடனே ஹமிதல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் உதவி செய்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவர் என்று அல்லாஹ்வை விட்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு
இப்படித்தான் அவருக்கு ஷஹாதத்து கிடைக்கப் போகிறது, அல்லாஹ்வின் பாதையில் அவர் கொல்லப்பட போகிறார் என்கிற செய்தியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் இருக்கும்போதே சொல்லிவிட்டார்கள். எப்படி உமர் இப்னு கத்தாப் அவர்களும் கொல்லப்படுவார் என்கிற செய்தியை சொன்னதற்கு பிறகு அவருடைய ஆய்வில் ஒரு கட்டத்தை கூட யார் சொல்லலாம் நான் எங்கே கொல்லப்படுவேன், யார் சொல்லலாம் நான் எப்போது கொல்லப்படுவேன், யார் சொல்லலாம் இதை யார் கொள்வார்கள் என்றெல்லாம் கேள்வியை கேட்கவில்லையோ அதே போன்று உஸ்மான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்தித்துதான் உஸ்மான் கொல்லப்படுவார் என்கிற ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பை சேர்த்திருந்த போதிலும் அல்லாஹ்வின் புகழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு ஷஹாதத்துடைய வாய்ப்புகளுக்கு வருகிறதை என்று எண்ணி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்துக்காக அவர்கள் அடைந்தார்களே தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலாம் நான் மதியாவில் என்றால் நான் மதியாவிலேயே போய்விடுகிறேன், மதியாவில் போவார் என்றால் நான் வேறு எங்காவது போய்விடுகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுவோம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த நாளை நிர்வாகம் அவருடைய வாழ்க்கையை கொண்டு கொண்டே இருக்கிறது. சத்திய சகாபாக்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கைக்கு பிரிதல்ல, இந்த உலகம் என்பது மறுமைக்கான ஆரம்பம் என்பதை அவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்த காரணத்தினால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியிட்டு சொல்ல போதும் கூட கொல்லப்படுவதற்கு வருத்தப்படாமல் அந்த நாள் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து வாழ்க்கை பயிர்களை தொடங்கியவர்தான் உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் இப்னு அஃபானுக்கு சில சிறப்புகள் என்று சொல்கிறார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலேயே சஹாபாக்களுடைய வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முன்முறை 2 ஒளிகள் உடையவர் என்கிற பெயருக்கு சொந்தக்காரர் உஸ்மான் இப்னு அஃபான். 2 ஒளிகள் உடையவர், அதாவது ஒரு நபியின் 2 பெண்கள் மனம் பிடித்த ஒரே நபர் உஸ்மான் இப்னு அஃபான். நபிகள் நாயகத்துடைய பிள்ளைகள் என்கிறீர்கள், நபிகள் நாயகத்துக்கு முன்பு அனுப்பப்பட்ட எத்தனையோ நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு எத்தனையோ பெண் குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்த போதும் கூட எந்த நபியின் 2 பெண் குழந்தைகளை பெற்றுவதற்கு யாருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. சுவைப் என்ற இறை தூதரின் மகனைத்தான் மூசா நபி முடித்தார், ஆனால் ஒரே ஒரு மகனை தான் முடித்தார். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு நபியின் 2 பெண் மக்களை மணமுடிக்கக்கூடிய பாக்கியம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்தவரார். உஸ்மான் அவர்களை இஸ்லாமிய வரலாறு துன்முறை 2 ஒளிகள் உடையவர் என்கிற அற்புதமான பெயரை சொல்லி அழைக்கிறது. உமர் இப்னு கத்தாப் அவர்களை எப்படி அந்த மக்கள் அமீருல் முஃமினீன் என்று அழைத்தார்களோ அதே பெயரை உஸ்மான் இப்னு அஃபானுக்கு கொடுத்து அமீருல் முஃமினீன் என்று அவருடைய எல்லாருக்கும் போதவரை அழைத்து மகிழ்ச்சித்தார்கள். இன்னும் ஒரு சிறப்பை சொல்ல வேண்டுமானால் அந்த 40 கலீஃபாக்களிலேயே அதிகமான வருடங்கள் கிலாஃபத்தை செய்தது உஸ்மான் இப்னு அஃபான் தான். கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஆட்சியை அவருடைய தலைமையின் கீழ் 12 ஆண்டு காலம் நடத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா இஸ்லாமிய வரலாற்றிலேயே 2 ஹிஜ்ரத்திற்கு சொந்தக்காரர் என்கிற பெயரும் இவருக்கு இன்னும் சில நபித்தோழர்களுக்கு கிடைத்தது. அது முதன்மையான உஸ்மான் இப்னு அஃபான் 2 ஹிஜ்ரத்துகள் உடையவர். இன்னும் ஒரு சொல்லணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவமா சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் சொர்க்கத்தில் அவர் உம்மத்தில் விரும்புகிற ஒருவர் ஒரு நெருங்கிய தோழராக சொர்க்கத்தில் இருப்பார். எனக்கு அப்படி இருக்கிற நெருங்கிய தோழர் என்னுடைய உஸ்மான். ரஃபீக் என்று சொன்னால் பிரயாணம் செய்யும் போது யாரை நாம் தோழராக அழைத்து செல்வதற்கு விரும்புவோமோ அவருக்கு பேர் தான் ரஃபீக். அரபு மொழியிலே நண்பர்களுக்கு பயன்படுத்துவதற்கு சில வார்த்தைகள் இருக்கிறது. தோழர்கள் எப்போதும் உடன் இருக்கிற நண்பருக்கு சதீக் என்று சொல்லுவோம். நாம் பாடம் செய்யும் போதோ பணிபுரியும் போதோ உடன் இருக்கிற நண்பனுக்கு நவீன் என்று சொல்லுவோம். ஒரு சகோதரத்துவ பாசத்தோடு தோழமை செய்பவருக்கு சாஹி என்று சொல்லுவோம். எப்படி ஒரு சகோதரத்துவத்தோடு தோழமை கொள்பவர்களுக்கு சாஹி அஸ்ஹாப் என்று சொல்லுவோம். ஆனால் ஏதாவது பிரயாணம் மேற்கொள்ளும் போது இவர் என்னோடு வந்தால்தான் எனக்கு மிக தெரியாது என்று நான் நினைத்து ஒரு நண்பனை அழைத்துக் கொண்டு போனால் அந்த நண்பருக்கு பேர் என்ன? ரஃபீக். அந்த பேரை சொன்னார் உஸ்மான் அஃபான். இன்னஹு லைஸ நபியின் இல்லா வஹு அஸ்ஹாபிஹி ரஃபீக் மகன உம்மத்துஹு ஃபில் ஜன்னah. எந்த நபியாக இருந்தாலும்
அவர் உலகத்தில் வாழும் போது அவரோடு வாழ்ந்த தோழர்களில் ஒரு தோழரை அல்லாஹ் பக்கத்தில் பிரயாண தோழரை போல அவர் பக்கத்திலே வைப்பார். இந்த ரப்பீகி மணி உஸ்மான் சொர்க்கத்தில் என்னோடு அப்படி ரபீக் என்கிற காலத்தில் இருப்பவர் இந்த உஸ்மான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், உஸ்மான் குணத்தான் அதிகம் பேச மாட்டார், ஆனால் உஸ்மானோடு பேசுவதை எல்லோரும் விரும்புவார்கள். ஒரு நாள் இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணியாளர் கொண்டிருக்கிறார்களே, யாராவது ஒரு தோழரை அழைத்து வந்து பேசலாம் என்று நினைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாரையாவது அழைத்து வருவதற்கு இந்த ஹாபில் இந்த பணியாளர் போன 2000 என்று எழுதினார். அந்த பணியாளர் கேட்கிறார், யாரும் சொல்லலாம் நான் முகமது அழைத்து வரவா? நபிகள் நாயகம் போனார். யாரும் சொல்லலாம் நான் முகமது அழைத்து வரவா? யாரும் சொல்லலாம் நான் உஸ்மானை அழைத்து வரவா? அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். உஸ்மானை அழைத்து வந்து நபிகள் நாயகம் இந்த சம்பவங்களுக்கு எதை நடத்துகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற மிக உயர்ந்த மனிதர் கூட இந்த உஸ்மான் இப்னு அஃபான் போன்ற நபித்தோழர்களோடு பேசுவதை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மென்மையான, அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான குணம் கொண்டதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ஒரு அழகான நபித்தோழர். உஸ்மான் அவர்களை பற்றி ஏழை தோழர்கள் வர்ணித்து சொல்லும் போது சொல்கிறார்கள், உஸ்மான் மிகவும் சிறப்பாக இருந்தார். ஆனால் அந்த தோழர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் அழகானவராக இருந்தார். அவர் ஆடை அணிவது மிகவும் சுத்தமாக இருக்கும். உஸ்மான் அவர்களுக்கு சில பிரத்யேகமான குணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லாஹ், வாப்பாவுடைய வாப்பா பேர் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மக்கள். அதில் ஒருவர் பைவா பின் அப்துல் முத்தலிப். அந்த பைவா பின் அப்துல் முத்தலிப் என்பவருடைய முதல்வர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஒரு வகையில் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் இருக்கிறார். அந்த உஸ்மான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது சிறியவர். யானையாண்டு நடந்து 6ஆம் ஆண்டில் தான் உஸ்மான் அவர்கள் பிறக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானையாண்டில் பிறந்தவர்கள். உஸ்மான் அவர்கள் யானையாண்டு முடிந்து 6 ஆண்டுகளுக்கு பிறக்கிறார் என்றால் உஸ்மானுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது வித்தியாசம் எத்தனை? 6 வயது வித்தியாசம். அல்லாஹ் மறக்கவே உஸ்மானுடைய வரலாறு சொன்னவன ஒரு கொஸ்டின். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜாஹிலியா காலத்தில் இருக்கும்போதே மிகவும் ஒழுக்கமானவர். அவர் சொல்லிக்கிறார் தன்னை குறித்து, நான் ஜாஹிலியத்தில் இருக்கும்போது கூட மாசரை வராசரை நான் மறுபுறத்தியதில்லை, நான் விபச்சாரம் செய்வதில்லை. எதில் இருக்கும்போது? ஜாஹிலியாவில் இருக்கும்போது, ஐயாவு ஜாஹிலியா என்று இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்ட அந்த காட்டுமிராண்டித்தனமான காலத்தில் இருக்கும்போது கூட தனக்கென்று ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் உஸ்மான் இப்னு அஃபான். எல்லா தோழர்களும் அநேகமான பெரும்பெரும் தோழர்கள் தான் அறியாமை காலத்துக்கு அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் உஸ்மான் அவர்கள் அறியாமை காலத்தில் இருக்கும்போது விபச்சாரம் செய்வது, மது இருப்பது போன்ற அநாகரிகமான காரியத்தில் ஒரு காலத்தில் ஈடுபட்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தில் உஸ்மான் இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், இஸ்லாத்துக்கு வந்த முதல் நபித்தோழர் யார்? யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். ஏன்னா அடுத்த நபர் இஸ்லாத்துக்கு அவர் 2 விதமாக மக்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார். செல்வாக்கு மிகுந்த பெரும் குலத்தில் பிறந்தவர்களை நேரடியாக சந்தித்து மார்க்கத்தை பற்றி சொல்லி மார்க்கத்திற்கு கொண்டு வருவது. சமூகத்தில் வரையிடப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாக அடிமை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து இடமாடுகளிடத்தில் பேசி அவர்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து அவர்களை விடுவித்து இஸ்லாத்தை. இது உஸ்மான் அவர்கள் முதல் செய்தார்கள். என்ன செய்கிறார்கள்? கிட்டத்தட்ட உஸ்மான் அவர்கள் 30 வயதை கடந்த நிலையில் இருக்கும்போது நபிகள் நாயகம் 40 வயது கிடைக்கிறது. நபிகள் நாயகத்தை விட 6 வயது உஸ்மான் பெரியவர் என்றால் அப்போது உஸ்மான் வயது 34 வயது. இளைஞர்
உஸ்மானை தனிமையில் பார்க்கிறார். ஓய் ஹக்கியா உஸ்மான், உஸ்மான் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இன்னக்க ரஜுலுன் காதிபுன் மா யஃபா அலைக தம்மியல் பாகி. நீங்கள் ஒரு உண்மையான நல்ல மனிதராக இருக்கிறீர்களே, உங்களுக்கு சத்தியம் என்று அசத்தியம் என்று தெரியவில்லையா கேட்கிறார். கௌரவமாக இருக்கிறார். மீண்டும் அவர் ஆரம்பிக்கிறார். ஹாதிஹி அவ்தால் அல்லதி யஹ்துஹா கௌமு அலைஸத் ஹிஜாரத்தன் தம்மா. உங்களுடைய சமுதாயம் வணங்கிக் கொண்டிருக்கிற லாத்து முந்தா மகாத்து யௌமுக்கு லந்து ஹுவல் போன்ற இந்த சிலைகள் எல்லாம் சிற்பங்கள் எல்லாம் காது கேட்காத வாய் பேச முடியாத கற்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? இப்ராஹிம் மாதிரி தாவா செய்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள். இந்த நேரத்தில் விட்டு முதல் கேள்விக்கு மௌனமாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை தீர்வு வலா துஸ்மி வலா துரு வலா தஃபரு. நாம் பேசுவதை இந்த சிலைகளால் கேட்க மட்டும் முடியாமல் இல்லை, பேசவோ நமக்கு நன்மை அளிக்கவோ நமக்கு தீமை அளிக்கவோ முடியாத வெறும் தெற்களாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் படிக்கவில்லையா சொல்லும்போது அவருடைய வணக்கம் திறக்கிறது, அவருடைய சிந்தனை திறக்கிறது. உண்மையாகவே இந்த சிலைகளுடைய என்ன என்பதை வரையறுக்கிறார். இதே வார்த்தை தான் சொல்கிறார். பலா வல்லாஹி இன்னா கதாலிகா. முரளிலான லென்ஸ் தயாரிக்க டாக்டர் சூப்பர் சொன்னதா ஆமா உங்களுக்கு நீங்க சொல்றதா இந்த கரிக்கலாம் இதெல்லாம் உடனே சொல்கிறார். அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார். ஆமா முஹம்மது அப்துல்லாஹ் கத்பாஹுல்லாஹு பிரிசாலத்திஹி இலா ஜமீஇ ஹுஜ்ஜிஹி. உஸ்மான் இதோ முஹம்மது அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு முஹம்மது அல்லாஹ் அவர்களே ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் தூதராக இருக்கிறார். நீங்கள் முஹம்மதை சந்தித்து அவர் சொல்வதை கேட்பதற்கு தயாரா சொன்ன உடனே நான் சரி என்று மட்டும் பதில் சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உஸ்மானை அழைத்து சென்றார். அந்த நேரத்தில் கோபத்தாளர்களோடு கொண்ட கூட்டமோ மிகப்பெரிய தோழர்கள் பட்டாலும் இல்லை. மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் உஸ்மான் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் அவர்களோடு பெருமானா அல்லாஹ் அவர்களை சந்திக்க செல்லும் போது நாலாவதாக போனார். எவ்வளவு பெரிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கங்க. நாலாவது ஆளா அபூபக்கர் சித்திக் கூட போறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை பார்த்தவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தது உஸ்மான் சரி சொல்லி சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு உஸ்மானுக்கு முஹம்மது ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம யா உஸ்மான் அஸ்கிலல்லாஹ் இலா ஜன்னத்திஹி அஸ்பில்லாஹ் இலா ஜன்னத்திஹி. அல்லாஹ்வுக்கு அவருடைய சொர்க்கத்தின் பாதையை பதில் கொடுக்கிறது. ஃபைன்னி ரசூலுல்லாஹி இலைக வ இலா ஜமீஇ ஹல்கிஹி. நான் உங்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு இறை தூதர் என்பதை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லும்போது உஸ்மான் சொல்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு பயன்படுத்திய ஒரே ஒரு வாசகம் அதை அவர் சொல்கிறார். வல்லாஹி மா அலக்னி நஸ்மிஉ கௌலஹு அன் அஸ்லமு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னவுடன் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் இஸ்லாத்தை கல்விவிட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்விற்கு ஈடு இல்லை, அவர் தனித்தவன். நீ முஹம்மதுக்கு நீங்கள் அல்லாஹ்வை அடியாகவும் அல்லாஹ்வின் தூதராகவும் இருக்கிறீர்கள் என்கிற கலிமாவை சொல்லி உஸ்மான் அஃபான் அன்றிலிருந்து நான் முஸ்லிமாக ஆகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது ஆகிறார். இஸ்லாத்தை சொல்லணும்னே உஸ்மான் இருக்காரு. ஒருபட இஸ்லாத்தை சொன்னா தைரியமா போய் டைரக்டா யார் கிடைக்குமோ அங்கே இருக்கார். ஆனா உஸ்மான் சற்று வித்தியாசமாக அபூபக்கருடைய பாணியை அபூபக்கர் என்ன பாணியை பயன்படுத்துவார்? அடிமைகளை சந்திப்பார், பிற்படுத்தப்பட்ட மக்களை சந்திப்பார், தீண்டாமையில் ஒதுக்கப்பட்ட மக்களை சந்திப்பார். அவரை சந்தித்து சொந்தக்காரத்தை செலவு பண்ணி எஜமானர்களிடத்தை கொடுத்து உரிமைகள் அந்த அடிமைகளை உரிமை விடுக்கப்பட்டு அவர்கள் ஏதாவது மக்கள் கொண்டு வருவாரே அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பிக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர் செய்கின்ற சேவையை குறித்து தானே சொல்கிறார். இந்த 7 தினங்களில் ஒரு வாரத்தில் 7 தினங்களில் வெள்ளிக்கிழமை வரும்போதெல்லாம் இல்லாவான தற்காலத்தை தள்ளிய நாளிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒரு அடிமையை எதிர்ப்பதை நான் வழக்கமாக
நபியாக அழைக்கப்பட்ட அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கியத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை அல்லாஹ்வே உருவாக்கினார்கள். எப்படி இருக்கிறீங்களா? கோபுரார்களும் ஆரம்பத்தை ரகசியமாக அபூபக்கர் உஸ்மான் போன்றவர்களெல்லாம் உடம்பின் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹிகளும் ஒரு இடத்தில் சஃபா மலையில் ஏறிட்டு வெளிரங்கப்படுத்தி மார்க்கத்தை சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? மக்களே, இந்த மலைக்கு முன்னால் ஒரு பெரும்பழங்களை தாக்குவது என்று சொன்னார்கள். புரியுதா? நீங்கள் இடத்தில் நம்பிக்கையவர் உண்மையாளர் என்றெல்லாம் சொன்ன போது அல்லாஹ்வை பற்றி கோபுரார்கள் சஃபா மலையில் ஏறிட்டு அல்லாஹ்வை பற்றி சொன்ன போது அபூ லஹப் என்று ஒரு கொடிய வருகிறார். யாரவன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையோடு பிறந்த சிறிய தகப்பனார். என்ன செய்தார்? உங்களுக்கு கேடு உண்டாக்கும் இதற்காகவா எங்களை அழைத்தாய் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூ லஹப் சொன்னார். நபித்தவருக்கு ரிப்ளை எங்கிருந்து வந்துச்சு? அதுதான் ஒரு நபிக்கும் நபி தோழர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சரி, நபி தோழர்களுக்கும் சரி, பாதிப்புகள் வந்தால், ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதற்குரிய பதில் வழியாக அல்லாஹ்விடத்திலிருந்து வரும். திப்பன் தங்கை என்று அபூ லஹப் முஹம்மது பார்த்து சொல்லிட்ட போது அதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி அபூ லஹப் மட்டுமல்ல அவர் கொண்டாடி வரை அல்லாஹ் எப்படி தப்பத் யதா அபீ லஹப் وَتَبَّ مَا أَغْنَىٰ عَنْهُ مَالُهُ وَمَا كَسَبَ سَيَصْلَىٰ نَارًا ذَاتَ لَهَبٍ وَامْرَأَتُهُ حَمَّالَةَ الْحَطَبِ فِي جِيدِهَا حَبْلٌ مِّن مَّسَدٍ. ஒரு அத்தியாயத்தை அவர் பேரை சொல்லி அல்லாஹ் அபூ லஹப் இரண்டு கரங்கள் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும். அவன் சம்பாதித்த செல்வமனுக்கு பயனளிக்கவில்லை. அவருடைய மனைவி நரகத்தின் எரிக்கற்களை விறகுகளை சுமக்கக்கூடியவளாக இருப்பார். அவர் கருத்தில் நெருப்பாலான ஈச்சநீரை எல்லாம் வறுமைகளை போட்டு நெருப்பார் என்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியவுடன் இந்த வசனத்தை முஹம்மது ஓதி காட்டியவுடன் இப்படிப்பட்ட ஒரு வசனம் ஓதப்படுகிறது. முகமது குலம் என்கிற செய்தி அவ்வளவுக்கு போகிறது. அப்படின்னா எந்தெந்த சான்ஸ்லாஸோ எல்லா சான்ஸ்லையும் கொண்டு போய் கொடுத்துவாங்களே, அவன் எப்படி திரும்ப குடும்பப்படுத்தினான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உணர்வில் கையை காமினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மன ரீதியாக பெருமானாரை உடைத்து விடலாம் என்று சிந்தித்தார். தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இரண்டு பெண்மக்கள் இந்த அபூ லஹபின் இரண்டு வாரிசுகளுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ரெண்டு பேரையும் அந்த வசனம் இறக்கப்பட்ட ஒரே நாளில் எப்படி இருக்கு? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிப்பது எவ்வளவு சிரமம் என்பது பெண்ணை பெற்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒழுக்கமான முறையில் ருக்கையா என்கிற மிக சிறந்த அந்த பெண்களை யாரே நபிகள் நாயகம் நடத்தி வைத்திருக்கின்ற நேரத்தில் இந்த அபூ லஹப் அவருடைய இரண்டு ஆண்மக்களையும் முகமது என்னையும் அம்மாவையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை நீங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கிறீங்களா? அதே சலாத்துடி என்று சொன்னவுடன் அந்த உஸ்மானும் அவருடைய சகோதரனும் அபூ லஹபுடைய அன்னையின் கேட்டை கேட்டு இருவரையும் தலாக் விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அழைத்து விடுகிறார்கள். கொண்டு போயிருவாங்களா? அட ஒரு கையில் சூரியனையும் ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் லாயிலா இல்லல்லாஹ் கொடுத்தா எனக்கு சூரியன் கூட வேண்டாம், இந்த லாயிலா இல்லல்லாஹ் இருக்கு என்று சொல்லுவாங்க. தலைமை பதவி வேண்டுமா, அழகான பெண்கள் வேண்டுமா என்றெல்லாம் வார்த்தை கேட்கப்படும் போதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ரெண்டு பெண்களை தலாக் விட்டால் கொண்டுவாரா? ரெண்டு பெண்களை தலாக் விட்டால் கொண்டுவாரா? அட காப்பியுடைய மகனாக இருக்கிற உன்னுடைய மக்கள்களை தாக்கிட்டு விட்டால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்தார் என்பதுதான் உஸ்மானுடைய வார்த்தை. பெரிய உதாரணம் சொல்கிறேன். இந்த சம்பவத்தை சொல்லும் போது தப்பத்தியதா அபூ லஹப் என்கிற அந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட போது அபூ லஹபும் அவருடைய மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாதுகாப்பு முகமது இதுவரை நீங்கள் புரிந்து விடுங்க என்று சொன்ன போது ரெண்டு பேரும் புரிந்து விடுகிறார்கள். ஒரு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அற்புதம் தெரியுமா? அந்த இருவரும் யாரே அபூ லஹபுடைய இரண்டு ஆண்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பெண்களை மணம் முடித்தார்கள் தவிர இருவருக்கிடையில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா?
ஒரு காபிருடைய மகனோடு, அதுவும் ஒரு இஸ்லாமிய எதிரியின் மகனோடு, ஒரு அல்லாஹ்வின் எதிரியின் மகனோடு, ஒரு அல்லாஹ்வின் தூதரின் மகன் எந்த நிலையிலும் இணைக்கப்பட்டு விடக்கூடாது சொன்னால் திருமணம் தான் முடிந்ததை தவிர அவர்கள் விடுபடவில்லை. அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போதே தலாக். இந்த செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருகிறது. உஸ்மான் அதை பற்றி சொல்கிறார், அந்த இருவரில் ருக்கையா தலாக் விடப்பட்ட செய்தியை கேள்விப்படுகிறார். ரொம்ப சந்தோஷம் யாருக்கு? உஸ்மானுக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் விடப்பட்ட சந்தோஷப்படுவாரா? ஏன்? அவர் போய் பெண் கேட்கிறார் இடத்துல. யாரு? உஸ்மானை போன்ற ஒரு ஆண், உஸ்மானை போன்ற ஒரு ஆண்மகன் பெண் கேட்டார் ஒப்புவோமா? எவ்வளவுப்பட்ட ஒரு சிறந்த ஆண், செல்வத்தில் குறைந்தவர் அல்ல, செல்வாக்கில் குறைந்தவர் அல்ல, ஒழுக்கத்தில் குறைந்தவர் அல்ல, நடத்தையில் குறைந்தவர் அல்ல, அறியாமை காலத்தில் இருக்கும்போது கூட ஒரு சொட்டு வலுவந்தால் உன்னதமான ஒரு இலக்கை வீடு தேடி கொண்டிருக்கும் போது யாருக்கு முடிச்சுக்க மாட்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லஹபின் மகன் தன்னுடைய மகள்களை தலாக்கிட்டதற்கு பிறகு உஸ்மான் பின் அஃபான் நேரடியாக சென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மகள் ருக்கையாவை எனக்கு கட்டித்தார்கள் என்று கேட்கிறார். பொதுவா வாயை திறந்து பேசுவதற்கு விற்கப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் போது இவ்வளவு தெரியுமா இருக்கிற விட்டமெல்லாம் போகும். பூஜைப்பட்டுக்கிட்டே பேசுறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டே இப்படிதான் இருக்கும். ஆனால் திருமணம் என்று ஒன்று வந்தவுடன் அது மக்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அது வரைக்கும் அதுக்கு பேசாமல் அப்படியே நோட்டு காத்து கொண்டிருந்த உஸ்மான் கல்யாணம் ஒரு அர்த்தம் வந்தோட நேரம் போய் ரசூலுல்லாஹி யாரெல்லாம் முதல் முறையாக எனக்கு கல்யாணம் செய்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாய் போச்சு. ஏன்? ஒரு நஜீத்துடைய மகனுக்கு நாம் கல்யாணம் கொடுத்திருந்தோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையாக இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி உஸ்மானை போன்ற ஒரு நல்ல மருமகனை கொடுத்து விட்டானே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உஸ்மானுக்கும் நான் ருக்கையாவுக்கும் திருமணம் நடைபெற போகிறது, அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். திருமணம் முடியுது. மிக சந்தோஷமான முறையில் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் உஸ்மான் ருக்கையாவும். உண்மையிலேயே சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனவாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தது. மிக மிக சந்தோஷத்தோடு இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இருவரும் எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன சான்று. திருமணம் முடித்தவுடனே இன்னைக்கு நிறைய இடத்துல முடிச்சிருக்கோம் என்னை பெற்ற பெற்றோர்களே நாளைய வறுமையில் உங்கள் சொற்களடக்கத்தை தீர்மானிப்பது உங்கள் ஆண்மகளை விட உங்கள் பெண்மகள் என்பதை நீங்கள் கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னாங்க? 2 பெண்மக்கள் இருந்து அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதித்து சிறந்த முறையில் திருமணம் செய்து வைத்தால் இந்த இருவரும் நாளை மறுமையின் நரகத்திற்கு திரையாக்குவார்கள் சொன்னாங்க. ஒரு ஆணுக்கு 2 சொல்லவில்லை. இதா புசிராக பெண் என்கிற ரத்தை சொல்லப்பட்டால் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறார். தவிர ஒரு ஆணுக்கு ரத்தை என்று குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதல் பெண் குழந்தையை கொடுத்தார். நான் பெண் குழந்தையை விட்டால் என்று சொல்கிறார்களே. இன்னும் சொல்ல போனா ஆண் மக்களை விட பெண் குழந்தைகள் தான் பெற்றோர்கள் மீது அதிகம் பார்க்க முடியும். இவனாவது கொஞ்சம் கல்யாணம் பண்ண அப்படி இப்படி இருப்பான். ஆனா இந்த கும்பல கூட இருக்கிற சுபஹானல்லாஹ் ஆகிறது. அது கபருக்கு போன வரைக்கும் அப்பா அம்மா அவ்வளவு பார்ப்பாங்க. நிறைய இடத்துல புத்தம் உண்டாக்கி தகராறு என்ன தெரியுமா? நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்கு மத்தியில் தகராறு ஏற்படுவதற்கு காரணமே மனைவியாக போகக்கூடிய இவள் தன்னுடைய புகுந்த வீட்டை மறக்காமல் பிறந்த வீட்டை மறக்காமல் இருக்கிறார். பிறந்த வீட்டை பெருமையை பேசாமல் இருப்பதை என்று நான் தான் இருக்கிறேன். இவன் எவ்வளவு படம் வாங்கி கொடுத்தாலும் எங்க பாப்பா வாங்கி கொடுத்த மாதிரி வருமா அப்படின்னு பேசுறான். எவ்வளவுதான் என் வீட்டு வாங்கி கொடுத்தாலும் என் கண்ணன மாதிரி வருவா அப்படி கூட பேசுறாங்களா? அப்படிதானா? இதுதான் பிரச்சனையே. நீங்கள் நிறைய வீடுகளில் அல்லது உங்கள் வீட்டிலேயே உங்கள் மனைவியோடு நடந்த சின்ன சின்ன சண்டைகளை கொஞ்சம் நீங்கள் நடத்தி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். உங்கள் மனைவி அவருடைய அண்ணன் தம்பியையோ அக்கா தங்கச்சியையோ பெரும்பாலும் பேச மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அந்த பெரும்பாலும் அக்கா தங்கச்சியை பற்றி பேச மாட்டாங்க. அண்ணன் தம்பிகளை பற்றியும் தங்களுடைய தாய் தந்தையை பற்றியும் பெருமையாக பேசுவது இந்த பெண் மக்கள் தான். இவன் ஆரம்பத்தில் பேசாம யாரு எங்க பாப்பா இதை இப்படிலாம் வளர்த்தா தெரியுமா? அது அதோட நிப்பாட்டி. அதுக்கப்புறம் பாப்பா பத்தி பேச மாட்டான், யாரை பத்தியும் பேச மாட்டான். அடுத்தவருக்கு பாப்பா தான் செய்வாங்க. ஆனால் பெண் மக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாய் தந்தை என்கிற பாசத்திலும் அன்பிலும் அதிகமாக இருப்பார்கள். அதே போன்றுதான் முகமது அவர்களும் பெண் மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உஸ்மானுக்கும் ருக்கையாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெற்று முடித்ததற்கு பிறகு ருக்கையாவுக்கு
செய்யறாங்க, தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெய்முல்ஹாரிசாவை மகன் உசாமாவை கூப்பிட்டு கொஞ்சம் கறி கொஞ்சம் இறைச்சிகளை கையில் கொடுத்து போய் உஸ்மான் ருக்கையாவை கொடுத்துட்டு அவங்களோடய இருந்து அவங்க சாப்பிடுறது காட்டுவார். உசாமா சொல்கிறார், பாத்தனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா மன்சில் உஸ்மான் பிஸஹ்பத்தின் ஃபீஹா லஹ்ம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உஸ்மானுடைய வீட்டுக்கு ஒரு தட்டில் இறைச்சியை வைத்துக் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். நான் வீட்டுக்கு போனேன். அப்போது ருக்கையா அமர்ந்து கொண்டிருந்தார், உஸ்மானும் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த சமைக்கப்பட்ட இறைச்சி துண்டியை நான் கொடுக்கிறேன். கொடுத்து ருக்கையாவின் முகத்தை ஒரு முறை பார்த்து, உஸ்மானின் முகத்தை இன்னொரு முறை பார்த்து, பார்த்தவனே புரிஞ்சுக்கிறாரு. நேரம் ரசூலுல்லாஹ் கிட்ட வராரு. ஆர்வத்தோடு கேட்கிறாங்க, பாருங்க ஒரு மகள் மேல ரசூலுல்லாஹ் எவ்வளவு பார்க்கும். நபிகள் நாயகம் அவர்கள் பொதுப்பணி, இறைப்பணி, வழி என்று 24 மணி நேரம் இஸ்லாமிய சேவை ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். தான் பெற்ற பெண்மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க பாருங்க. அனுப்பி வச்சுட்டு உசாமா வராரு, அவரா பார்க்கல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, 2 பேரும் போய் பார்த்து வந்தியா உசாமா? நான் யா ரசூலுல்லாஹ் பார்த்து வந்தேன் யா ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், ஃபஹல் ரஐத தௌஜன் அஹ்ஸன மின்ஹுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அனுபவத்தில் இந்த இருவரை விட ஒரு அனுபவமான சம்பவங்களை பார்த்திருக்கிறாயா? அவர் சொல்றாரு, நான் பார்த்ததே இல்லையா. அந்த அளவுக்கு உஸ்மான் ருக்கையாவின் மீது அன்பையும், அந்த அளவுக்கு ருக்கையா அவர்கள் உஸ்மானின் மீது அன்பையும் மாறி மாறி பொழிந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிந்த மறுநாளில் ருக்கையாவை அழைத்து கேட்கிறார்கள், கைஃப வஜத்தி பஅலகி. பெண்மக்களை பெற்றவர்கள் பெண் பிள்ளைகளிலிருந்து கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டான், மாப்பிள்ளை இருக்கிறாரு, ஆனா நம்ம இடத்துல கேட்கிற மாமியார் முதல்ல மாப்பிள்ளைய கேட்குங்க. வீட்டுக்குள்ள பொண்ணே கல்யாணம் முடிச்சு விருந்துக்கு முதல்ல வருது சொன்னா மாப்பிள்ளை இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரா கேளு. உங்கள் மகன் எப்படி உங்களுக்கு உரிமையோ அதே போலதான் அந்த அவங்களுக்கு உரிமை. நபிகள் கேட்டாங்க, கை மதத்தை வாழி ருக்கையா, உங்கள் கணவரை நீங்கள் எப்படி கண்டுகொண்டீர்கள்? வெட்கத்தோடு ருக்கையா சொல்கிறார்கள், மிக சிறந்த கணவராக நான் உஸ்மானை பெற்றுக் கொண்டேன் என்று யார் சொல்றா? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அன்பு கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார். இப்படி ஒரு பக்கம் உஸ்மானுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் அழகான முறையில், அந்யோன்யமான முறையில், சிறந்தமான முறையில் போய்கொண்டே இருந்தாலும் 24 மணி நேரம் சந்தோஷமாவே வாழ முடியாது. என்னதான் அழகான மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் நமக்கு மனைவியாக இருந்தாலும் அல்லவா இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏனம்பிக்கையாளரை பொறுத்தவரைக்கும் சிறைச்சாலை அல்லவா? சிறைச்சாலை அன்பான மனைவி இருந்தாலும் சரி, அறிவான குழந்தைகள் இருந்தாலும் சரி, நமக்கு அன்பு காட்டுகிற பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை. அதை உஸ்மானுடைய வாழ்க்கையை நமக்கு நிரூபித்தது. அவருக்கு எதை குறை? அழகில் குறையா, அறிவில் குறையா, செல்வத்தில் குறையா, செல்வாக்கில் குறையா, குடும்ப வாழ்க்கையில் குறையா? பெருமானாரை போன்ற ஒரு அற்புதமான மனிதர் வாழ்க்கையை கிடைத்திருக்கிறாரு. இதை விட பெரிய ஒரு அற்புதம் இருக்குமா? இத்தனையும் பெற்றிருக்கும் அவருடைய வாழ்க்கையை சிறைச்சாலை. என்ன நடக்குது? ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக மார்க்கத்தை ஆரம்பித்தவுடன் சொல்லலாம் இந்த குறைகள் புலம்பப்படுகிறது. அப்போது ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி ஒரு குழுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்த 13 ஆண்டுகளுக்கு தான் போனார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே ரசூலுல்லாஹி தோழர்கள் சில பேரை பாதுகாப்பதற்காக வேண்டி அபிசீனியாவுக்கு பாதுகாப்பாக அனுப்பிச்சார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட குழுக்களில் உஸ்மான் அவர்கள் முதன்மையானவராக இருந்தார். உஸ்மான் போகும்போது நபிகள் நாயகம் ருக்கையாவையும் உடனடி வைக்கிறார்களே. அந்த சம்பவத்தை குறித்து ஒரு செய்தி வருகிறது. உஸ்மான் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு புறப்பட்டார். இங்க நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஆரம்ப காலத்தில் பலர் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் கொடுமைப்படுத்தப்படாத சிலரும் இருந்தார்கள். உதாரணமாக
கொடுக்கப்பட்டாரா? இல்லை. ஹம்சா கொடுக்கப்பட்டாரா? இல்லை. சமுதாயத்தில் செல்வாக்கு இருந்தவர்கள்னால அவங்களுக்கு தான் தெரிவிக்க மாட்டாங்க. அதே போதுதான் உஸ்மான். குறைஷி குலத்தில் பிறந்தவர், மிகப்பெரிய செல்வான குடும்பத்தில் பிறந்தவர், அறியாமை காலத்திலேயே தனக்கென்று ஒரு ஒழுக்கம் என்கிற டிராக்கில் ஒரு தனி செல்வாக்கம் திகழ்ந்த உஸ்மானுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்லை. ஆனா ரசூலா போட்டுனாங்க. அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு எந்த பிரச்சனை நான் பார்க்கிறேன்னு சொல்ல ரசூலா உஸ்மான் அபிஷியாவுக்கு போடும் புறப்பட தயாராயிருச்சு. போகும்போது ருகையாவையும் அழைத்து சொல்லி சொல்கிறார். நபிகள் நாயகம் அவர்களும் உஸ்மான் அப்பான்களும் சரியா சொன்னா நான் அழைத்து சொல்கிறேன் என்று வீட்டுக்கு போய் ருகையாவை அழைத்து சொல்வதற்கு தயாராகிறார்கள். எப்படி உஸ்மானுக்கும் ருகையாவுக்கும் திருமணமான புள்ளில் அவர்களுடைய மனவாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக உசாமாவை இறக்கினார்களோ அதே போல் ஒரு நீண்ட தூர பிரயாணம் செய்து தன்னுடைய மகள் தன்னை மிக புகிறார் என்ற இயக்கத்தில் அஸ்மாவை அனுப்பிக்கிறார்கள். 2 பேரும் எப்படி போறாங்க அஸ்மா அவர்கள் போகிறார்கள். போய் சம்பவத்தை பார்க்கிறார்கள். இருவரும் எதிர் புறப்பட்டு போனதற்கு பிறகு நபிகள் நாயகம் வருகிறார்கள். இப்போது சொன்னார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து 2 பேரிடத்தில் போனியா அந்த இருவருடைய பிரயாணம் எப்படி இருந்தது என்பதை பாருங்க. மகளுடைய வாழ்க்கைக்கு எதற்காக நான் இங்கே சொல்கிறேன் என்றால் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு திருமணம் கொடுத்தாலும் அதோடு உங்கள் கடமை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். பெற்ற வாசம் என்பது கருண் வரைக்கும் இருக்கிறேன். கட்டாயம் என்ன செய்யணும்? அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்டியிருக்கிறார்கள். அப்பா வழங்கி எப்படி எடுத்து போனாங்கன்னு பார்த்து சொல்லுகிறார்கள். சொல்லலாம் அல்லாவுடைய முதல்வர்களே நான் உஸ்மானுடைய வீட்டுக்கு போனேன். உஸ்மான் அவர்கள் ஒரு கழுதையை வரவழைத்து இதுல ஒரு கழுதையை வரவழைத்து அந்த கழுதையில் அப்பா மனைவி ருகையாவை அமர வைத்து அவர் அந்த பிடியை பிடித்துக் கொண்டு போனார்கள். கழுதையை போனார்கள். தப்பா அழைக்கக்கூடாது. அந்த காலத்தில் பிரயாணத்திற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இதுவும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி நீண்ட காலமாக பயன்படுத்தியது கோவேறு கழுதை தான். கோவேறு கழுதை என்றால் கழுதைக்கும் குதிரைக்கும் பிறக்கப்பட்ட ஒரு பிராணிக்கு பேர் தான் கோவேறு கழுதை. அந்த கோவேறு கழுதையை தான் நபிகள் நாயகம் காலத்தில் பல காலத்திற்காக வாகனமாக பயன்படுத்தினார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவி ருகையா ரலியல்லாஹு அவர்களை அந்த வாகனத்தில் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு செய்தியை கேட்டுவிட்டு அஸ்மாவின் தகப்பனார் அபூபக்கர் பக்கத்தில் இருக்கும்போது சொல்கிறார்கள், அபூபக்கரே இன்னஹுமா லஅவ்வல் மன் ஹாஜர பஅத லூத் வ இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லூத் இப்ராஹீம் ஹிஜ்ரத்துக்கு போனார்கள் இஸ்லாத்துக்காக. அதற்கு பிறகு இஸ்லாத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட முதல் ஹிஜ்ரத் இந்த உஸ்மான். லூத் அலைஹிஸ்ஸலாம் போனாங்களா இல்லையா? அந்த சமுதாயத்தை எல்லாம் ஒரு கேவலமான காரியத்தை செய்தார் என்பதற்காக வேண்டி கல்மாரி கொடுத்து அழைத்தார். அதற்காக வேண்டி லூத்தை அல்லாஹ் விஜய் செய்ய வச்சான். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்ற தந்தையை எல்லாரையும் எதிர்த்து இஸ்லாத்திற்காக வேண்டி அவர் ஹிஜ்ரத்துக்கு போனார். அதோடு நபிமார்களுடைய வாழ்க்கையில் கூட ஹிஜ்ரத் முடித்து விட்டது. அதற்கு பிறகு ஹிஜ்ரத் என்ற விஷயத்தை மீண்டும் போற்றியவர் உஸ்மான் என்கிற அந்த அங்கீகாரத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானுக்கு கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ருகையாவை அழைத்துக் கொண்டு அபிசீனியாவுக்கு போகிறார்கள். அங்கும் மாளிகையை பராமரித்து சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென்று ஒரு செய்தி வருகிறது. மக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். மக்காவுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா? கொடுத்து போடுறது மக்கால அதிகமுறை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த அபிசீனியாவுக்கு செல்லப்பட்ட மக்களை அங்கு போய் இவர்களால் இருந்துவிட முடியாது. காரணம் அங்கே மன்னராக இருப்பவர் யார்? நஜ்ஜாஷி மன்னர், நீதிமான். அவர் யார்? நீதிமான். அவர் நஸ்ரானியை சேர்ந்தவராக இருந்தாலும் பிற்காலத்தில் ஜாஃபர் அபி தாலிபுடைய கரத்தில் இஸ்லாத்தை செல்லக்கூடிய ஒரு பெரும்பாக்கியத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்தார். அவர் இறந்ததற்கு பிறகு இஸ்லாமிய வரலாற்றிலேயே முஹம்மதுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராயித் ஜனாஸாவை அவருக்காக நடத்தினார்கள். ராயித் ஜனாஸா என்றால் ஒரு இடத்தில் ஒருவர் கொல்லப்படுகிறார். அவருக்கு ஜனாஸா தொழுகை நிறைவேற்றப்படாத நிலையில் அவர் அடக்கம் செய்யப்படுவார். ஆனால் அவருக்காக வேண்டி அவர் இல்லாத இடத்தில் ஒரு இடத்தில் ஜனாஸா தொழுகை நடத்தப்படுவதற்கு பெயர் ராயித் ஜனாஸா. அப்படிப்பட்ட ராயித் ஜனாஸாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தியது இந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு தான். இவங்கள போய் பார்க்கறாங்க, மன்னத்தை பேசி பார்க்கறாங்க. அவரெல்லாம் கிடையாது. இதை எது சொல்லி அசான செய்யப்பட்டு தான் சொன்னாங்க. இவங்களை எப்படி வர வைக்கிறாங்க என்ன செய்கிறார்கள்? மக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் முஸ்லிம் ஆகிவிட்டார்கள்.
இந்த செய்திகளுக்கு போகிறது அந்த டெலிபோனா டெலிட் பண்ணி யார் சொல்லலாம் மக்கள் அப்படியாரும் கேட்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. செய்தி வந்துதான் இங்க வந்துதான் என்ன செய்யணும், அவர்கள் ஊர்ஜிதம் பண்ண வேண்டும். ஆனால் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் செய்தி கொண்டு அவர்கள் சொந்ததான் சோதனைகளை அடைந்தார். எந்த மக்களாவது பாதிப்புக்குள்ளானார்களோ அதே மக்கத்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் வீட்டிலேயே எல்லாவற்றையும் மறந்துவிடக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். சில பேர் இஸ்லாத்திற்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நடைமுறை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் நாளைக்கே அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் அவர்களுடைய இறந்த காலத்தை நாம் மறந்து கொள்கிறோமா இல்லையா? அதுவானே என்கிற பெயரை கேட்ட உடனேயே முஸ்லிம்களாகி நமக்கு ஒரு எரிச்சல் வரும். ஆனால் நாளைக்கே அல்லாஹ்வுக்கு அதுவான் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் வைங்க, அவருடைய 65 ஆண்டு வாழ்க்கையை ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்போமா? இதோ இந்த இஸ்லாத்துக்கு வந்து ஊர்வலா போய் பெரியார் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றார். ஆனால் அவர் ஒரு நாள் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அல்லாஹ்வாவது உள்ளாவது என்று பேசினார். ஆனா இன்றைக்கு அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய இறந்த காலத்தை நாம் நினைக்கிறோமா? நாமே இஸ்லாத்திற்கு வந்த இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்திற்கு வந்தால் கூட அவங்களுடைய இறந்த காலத்தை மறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இயற்கையான முஸ்லிம்களை மட்டும் இது வேற எந்த வளர்ந்து இல்லை. யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தயாரமான வந்துவிடாது சகோதரர்களே, எவராகட்டும் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்த ஒரு பெரும்பெரும் வரலாற்றிலே சிறப்பான இடத்தை பெற்றவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை இருந்தவர்கள் தான். பக்தி அல்லாவை கொண்டார், இஸ்லாத்திற்கு வந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை இருந்தாரா? அந்த அல்லாஹ் கொல்லப்பட்டதற்கு இந்த பெண்களை மிகப்பெரிய காரணமாக இருந்தார். ரசூலுல்லாஹ் எந்த காலத்தில் இருந்தார்களா? அபூ சுஃபியான் ஒரு போர்க்களத்திலே காவி தாங்கி பெருமானாருடைய பல்லே உடைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் எந்த காலத்தில் இருந்தார்களா? அதுதான் இஸ்லாமுடைய யுக்தி. நாம் நேசித்தாலும் சரி வெறுத்தாலும் சரி இஸ்லாமுக்காக தான் எடுத்துப்போம். நாம் அன்பு காட்டினாலும் சரி பகைமை காட்டினாலும் சரி அல்லாஹ்வுக்காக தான் காட்டுவோம். அப்படி ஒரு இயற்கையான ஒரு சுகமத்தை இந்த முஸ்லிம்களின் இடத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு செய்தி வருது கேட்கணும் எல்லாரும் குறிப்பாக முக்கையா தந்தையின் பிரிவால் மிகவும் அவர்கள் மிக சீக்கிரத்திலேயே இருந்து வருகிறார். அவருடைய நோய் முதல் ஏற்படுவது எங்கே தான். அதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் பல காரணங்கள் சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் தந்தையின் பிரிவை அவர் மிக சிறிய வயதிலேயே தந்தையின் பிரிவு அவருக்கு வந்ததனால் அவருக்கு நோய் ஏற்பட்டது என்றும் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் காரணத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நோய்வாய்ப்பட்ட நிலையில் கூட உஸ்மான் அவர்கள் முஸ்லியாவுக்கு அதிகமான பாராட்டினார். அபிஷேகிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் முஹம்மது சந்திப்பதற்கு வருகிறார். மக்காவுக்கு வந்தவுடன் செய்தி தெரிந்து விடுகிறது. யாரு இந்த மக்கள் எல்லாம் முஸ்லிம்களான உடனே ஆனால் உஸ்மான் இல்லை நாங்கள் முஹம்மது பிரிய மாட்டோம் என்று மீண்டும் நபிகள் நாயகத்துடைய என்ன செய்து விடுகிறார்கள், இருந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிஷேகிய ஹிஜ்ரத்தை முடித்துவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள். வந்த கிலோமீட்டர்களிலேயே மதீனாவுக்கு உண்டான ஹிஜ்ரத் வருகிறது. அந்த ஹிஜ்ரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ போனார்கள். இன்னும் பல கூட்டமாக போனார்கள். இங்கேயும் 50% ஹிஜ்ரத் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்படி நிறைய பேருக்கு கிடைக்கல. ஹிஜ்ரத் செய்தவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 50% தான் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. ஆசையா ரவுண்ட் கட்டி என்ன பண்ணாங்க, அபூ சலமாவை வழியில் வருத்து நீங்கள் தான் ஹிஜ்ரத்துக்கு போ, ஆனால் எந்த ஊருக்கு பெண்ணான அனுமானம் சொல்லி திருப்பி தனியாக அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் இவங்க போராடி தனி பெண்மணியாக போராடி தியாகத்தை செய்து அர்ப்பணிப்பு செய்து விடாமுடியாக பிடிவாதமாக தனி பெண்ணாக வீட்டிற்கு போறாங்க. ஆனால் உஸ்மானுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நேரம் 50% மீண்டும் ஒரு திருப்பி போகிறார்கள். மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செய்த இஸ்லாமுக்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய சேவை, வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு சேவையை செய்தார். என்ன செஞ்சார்? மதீனாவுக்கு எல்லாம் வருகிறார்கள். வரும்போது மதீனத்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது கிணறு இருந்தது. அந்த கிணறுக்கு பேர் பித்ரு ரோமா. பித்ரு என்றால் கிணறு, ரோமா என்றால் ரோம கிணறு. ரோமா என்று
ரோமா அல் கிஃபாரி என்கிற குலத்தை சார்ந்த ஒருவருக்கு சொந்தமான அந்த கிணறு ஒரு பொது கிணறாக பயன்படுத்தப்பட்டது. யூதர்களும் தண்ணீர் எடுப்பார்கள், மதீனாவில் இருக்கிற மக்களும் தண்ணீர் எடுப்பார்கள், முஸ்லிம்களும் தண்ணீர் எடுப்பார்கள். இதுல என்ன நடக்குதுன்னா, முஸ்லிம்கள் தண்ணீர் எடுக்க வரும்போதெல்லாம் இந்த யூதர்கள் முஸ்லிம்கள் ஒருவர் மட்டும் என்ன செய்யறது, வேறு ஆட்களுக்கு இருந்து அவர்களை தாமதிக்க வைப்பது, அல்லது அவர்கள் தண்ணீர் எடுக்கும் போது இடைவெளி வைப்பது, தண்ணீர் எடுக்கும் போது வேண்டுமென்றே நிர்பந்தமான விஷயங்களை செய்வது, இப்படி எல்லாம் செஞ்ச உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த கிணறு நம்ம செஞ்சிடலாம், வேலை சுத்தமாக்கிடலாம். ஆனா அவர்கள் வச்சிருந்தாங்க, இப்படிப்பட்ட பொது கிணறை வாங்கி மக்களுக்காக நம்ம வசூல் செஞ்சாலும் மக்களிடத்துல வசூல் பண்ணக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் வசூல் பண்ண முடியாது. வசூல் செய்யலாம், தவறல்ல. வசூல் செய்து சில பொது சேவைகள் செய்வதை பொறுத்த வரைக்கும் தவறல்ல. ஆனால் ஒரு சில கிரிட்டிக்கலான விஷயம் என்று வரும்போது அது வசூல் என்று இறங்கினார், சில பிரச்சனைகள் வரும் என்கிறார். இந்த கிணறை வாங்குவதற்காக என்ன நிபந்தனை வைத்தார் என்றால், யார் தன்னுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தை செலவு செய்து இந்த கிணறை வாங்கி முஸ்லிம்களுக்காக செய்கிறாரோ அவருக்கு அந்த வாக்கியத்தை எல்லாம் யாருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கஃபர பிஹர் ரூமா வலஹுல் ஜன்னah, யார் இந்த பிஹர் ரூமாவை வாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி தருகிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னவுடன் உஸ்மான் ரலியல்லாஹு தன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை பொருளாதாரங்களையும் சேர்த்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலுல்லாஹ் இந்த கிணறை நான் வாங்கி தருகிறேன், எனக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒருவர் தான் சம்பாதித்து வைத்த அந்த பணத்தை அப்படியே கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணத்தை அவர்களிடத்தில் கொடுத்து அந்த கிணறை வாங்கி இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி வசூல் செய்கிறார்கள். அதன் பிறகு மதீனாவில் இவர்களுக்கு எந்த நிலையிலும் தண்ணீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ பொதுமக்களுடைய நலன்களை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிணறு வாங்கி வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்திற்காக வேண்டி சொல்லும் போதும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்தான் என்ன செய்கிறார், முதலாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். அதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய முதல் போர் வருகிறது. முதல் போருக்கான அரசு பெருமானார் கொடுக்கும் போது ஆரம்பத்தில் எதிரிகளை போல் நாம் தாக்கப் போகிறோம், போர் செய்ய போகிறோம் என்று அறிவிப்பு கூப்பிடவில்லை. நபிகள் நாயகம் குறிப்பிட்டது அபூ சுஃபியானுடைய அந்த பிரயாண கூட்டத்தை மறிக்கப் போகிறோம் என்று சொல்லிதான் கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிடும் போது எல்லோரும் ஆர்வமாக வருகிறார்கள். அபூபக்கர் வருகிறார், உமர் வருகிறார், எல்லா தோழர்களும் ஆர்வத்தோடு வருகிறார்கள். அப்படி வரும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆர்வத்தோடு வருகிறார். யார் சொல்லலாம், நான் போர்க்களத்திற்காக வருகிறேன் என்று ஆர்வத்தோடு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு போருக்காக அழைத்து செல்லவில்லை. அது ஏற்கிற காரணத்தையும் அதை ஒரு உஸ்மான் அவர்கள் தியாகத்தையும் இன்ஷா அல்லாஹ் ஆகியோரையும் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்று மூலம் கிரேட் திருவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்து வாய்ப்பு கொடுக்கிறேன். வாஹராவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, லா இலாஹா இல்லா